நாகேந்திரன் மீது ஓபிஎஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறுஞ்செய்தி மூலமாகவும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த சூழலில் அவர் பதிலளிக்கவில்லை. நான் பிரதமரை சந்திப்பதில் நயினார் நாகேந்திரனுக்கு விருப்பமில்லை என்று ஓபிஎஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், ஏற்கனவே பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஓபிஎஸ். அதன் பிறகு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது போன்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறின. இந்த சூழல்ல நயினார் நாகேந்திரனும் கூட நேரம் கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்திருப்பேனே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டுல என்ன சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ்? கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தந்திருந்த பொழுது அதற்கு பிரதமர் மோடி வருகை தருவதற்கு முதல் 2 நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு கடிதத்தினை பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதை புறக்கணித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்திய பிறகாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது பிரதமர் மோடி சந்திப்பதற்கு நேரம் கேட்டும் வழங்கவில்லை என்பது போன்ற விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் இது குறித்து கேட்டபொழுது பிரதமரை சந்திப்பது குறித்தான அனுமதியினை கேட்டிருந்தால் நானே நேரம் ஒதுக்கி தந்திருப்பேன், கேட்டிருப்பேன் என நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சற்று நேரத்திற்கு முன்பாக தனது சமூக வலைதளம் மூலமாக பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நயினார் நாகேந்திரன் கூறுவது என்பது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் எனவும் நயினார் நாகேந்திரனை 6 முறை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டேன். தொலைபேசி மட்டுமல்லாது குறுஞ்செய்தி மூலமாகவும் பல முறை முயற்சித்தும் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்திப்பது குறித்தான எந்தவித பதிலையும் வழங்கவில்லை என்பதும் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக பாஜகவினுடைய மாநில தலைவர் உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட வேண்டாம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமரை நேரில் சந்திப்பதற்குண்டான ஒரு முயற்சியை எடுத்து கொடுத்திருப்பேன் என நயினார் நாகேந்திரன் குறிப்பிடுவது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி, உண்மை இல்லாத ஒரு செய்தி என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நயினார் நாகேந்திரன் கூறியதில் எல்லளவும் உண்மை இல்லை, உண்மை நிலையை தெரிவிப்பது என் கடமை என ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரனை 6 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் அவர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அழைப்பை நயினார் நாகேந்திரன் எடுக்கவில்லை எனவும் அதற்கு அடுத்ததாக தான் குறுஞ்செய்தி மூலமாகவும் பிரதமர் மோடியை சந்திப்பது குறித்தான ஒரு தகவலை நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கான பதிலையும் நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்தும் கிடைக்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் அவரது அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் ஓ பன்னீர்செல்வத்திடம் தொடர்ந்து பேசியதாகவும் அவர் பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்தியும் உண்மை இல்லை என்பது தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து இந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தான் பிரதமர் மோடியை சந்திப்பதில் நயினார் நாகேந்திரனுக்கு விருப்பமில்லை என்று கூறி ஓபிஎஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.